வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆசம் டிராவலர். இந்த வீடியோல நம்ம மறக்க முடியாத ஒரு ஆண்டு 1984 ஆண்டு. அந்த ஆண்டுல தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த திரைப்படங்களை நம்ம திரும்பி பார்க்க போறோம். தலைவர் நமது வாழ்வின் ஒரு அங்கம், அவர் ஒரு சகாப்தம். அவருடைய நடிப்பு மற்றும் ஸ்டைல் மற்றும் வசூல் சாதனைகளை ஏற்படுத்திய திரைப்படங்களை நினைவு கூற ஒரு சிறந்த தருணமாக இந்த பதிவு அமைய போது. வாங்க இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போகலாம். நல்லவனுக்கு நல்லவன், நான் மகான் அல்ல, தம்பிக்கு எந்த ஊரு, கை கொடுக்கும் கை, அன்புள்ள ரஜினிகாந்த், கங்குவா, ஜான் ஜானி ஜனார்த்தன், மேரி அதாலத், நான் மகான் அல்ல, கே பாலச்சந்தர், எஸ்.பி. முத்துராமன், ராதா ஹீரோயின், எம்.என். நம்பியார் இருக்காரு, விஸ்வநாத்ன்ற ஒரு லாயர் கதாபாத்திரத்தை ஏற்று தலைவர் நடிக்கிறார். இந்த படம் 1978ல வந்த விஸ்வநாத் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக் தான் இந்த நான் மகான் அல்ல. இந்த படத்துக்கு ஆக்சுவலா வச்ச டைட்டில் நான் காந்தி அல்ல. போஸ்டர்லாம் கூட அந்த மாதிரி நான் காந்தி அல்லன்னு முதல்ல லான்ச் பண்ணும்போது இந்த ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா படம் ரிலீஸ் ஆகிற தருணத்துல இந்த படத்தோட பேரு நான் மகான் அல்லன்னு மாத்திட்டாங்க. ஏன்னா காந்தி அப்படிங்கிற பேரு ஒரு திரைப்படத்துல வைக்கிறது சில பேர் அப்ஜெக்ட் பண்ணாங்க. அதனால நான் மகான் அல்லன்னு மாத்திட்டாங்க. சத்யராஜ் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல வில்லன் கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட பாடல்கள், ரஜினி ராதாவோட காம்பினேஷன், அவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி, சாங்ஸ் இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபைட் சீன்ஸ் அல்டிமேட்டா இருக்கும். ரஜினி எதிரிகள்லாம் பந்தாடிட்டு கடைசியில டயலாக், அந்த க்ளோசிங் சீன்ல டயலாக் பேசுவாரு. அப்ப ஏன்னா நான் காந்தி அல்லன்னு சொல்லுவாரு. ஆனா அந்த காந்தின்னு வர இடத்துல மியூட் ஆயிட்டு நான் மகான் அல்லன்னு மாத்திருப்பாங்க. மொத்தத்துல நான் மகான் அல்ல கவிதாலயா கே பாலச்சந்தருக்கு ஒரு வெற்றி படமா தான் அமைஞ்சது. தம்பிக்கு எந்த ஊரு, பஞ்சு அருணாச்சலம் ரைட்டிங், பஞ்சு அருணாச்சலம் தயாரிப்பு, ராஜசேகர் டைரக்ட் பண்றாரு, இளையராஜா மியூசிக், ரஜினி, மாதவி, சுலக்ஷனா, சத்யராஜ், இப்படி எல்லாருமே இருக்கிறாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி ஆஃப் தலைவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தலைவரோட பல பரிணாமங்கள் சொல்லும் போது காமெடி, ஆக்ஷன் எல்லாத்தையுமே கலந்து ரஜினியால இப்படி எல்லாம் கூட பண்ண முடியுமான்னு காமிச்ச ஒரு அட்டகாசமான சூப்பர் ஹிட் மூவி. காதலின் தீபம் ஒன்று அப்படிங்கிற அந்த பாட்டு இன்னி வரைக்கும் லவர்ஸ் கொண்டாடுற அளவுக்கு தம்பிக்கு அந்த ஊர்ல அவர் அந்த பேக்கெட் ஜீன்ஸ் பேண்ட் பேக்கெட்ல கைய விட்டுட்டு அவர் நடந்து வர்றது, இப்படி பாக்குறது, அந்த பாட்டுல அவரோட அசைவுகள் எல்லாமே அந்த லொகேஷன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும். காதலின் தீபம் ஒன்று எத்தனை காலமானாலும் லவர்ஸுக்கும் காதலை போற்றுபவர்களுக்கும் ஒரு மகத்தான ஒரு பாடலா அமைஞ்சது. அதுல தலைவரோட நடிப்பு உயிரோட்டமா இருந்தது. அது மட்டும் இல்லாம என் வாழ்விலே வரும் அன்பே வா அந்த பாட்டும் சூப்பர்பு. இந்த படத்துல மாதவி ரியலி ஆசம். அவங்க அவ்வளவு அழகா இருப்பாங்க. அந்த காதலின் தீபம் ஒன்று பாட்டிலே பார்க்கலாம். அவங்க நடந்து வர்றது, வீட்டுக்குள்ளார போறது, அந்த அவங்களோட அந்த பாடி லாங்குவேஜ், அவங்களோட பர்சனாலிட்டியே ஐ எம் ஏ பிக் ஃபேன் ஆஃப் மாதவின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மாதவி ஒரு 1980ஸ்ல இருந்த ஹீரோயின்ஸ்ல மிக முக்கியமானவங்க. கை கொடுக்கும் கை, ரஜினி, ரேவதி, டைரக்டர் மகேந்திரன், ஒளிப்பதிவாளர் அசோக்குமார், இளையராஜா, ஆக்டர் விஜயகுமார், இவங்களோட கொலாபரேஷன்ல வந்த ஒரு ரொம்ப நல்ல படம் இது. ஆக்சுவலா ஆக்டர் விஜயகுமார் ரஜினி வச்சு ஒரு படம் பண்ணணும்னு நினைச்சாரு. அதுக்கு அவங்க கன்னடால புட்டண்ண கனகல் அவரோட ரைட்டிங்ல வந்த ஒரு கன்னடா படத்தோட ஒரு ரீமேக்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்தாங்க. இந்த படத்துல ரஜினியும் ரேவதியும் அவங்களோட காம்பினேஷன்ல வந்த ஒரு முக்கியமான ஒரே படம் இது. ரேவதி ஒரு கண்ணு தெரியாதவங்களா இருப்பாங்க. அவங்கள வில்லன் பலாத்காரம் பண்ண ரஜினி மனம் உடைஞ்சு போறாரு. இந்த மாதிரி இந்த கதை போகுது. இந்த படத்தோட எண்டிங், கிளைமேக்ஸ், இதுக்கெல்லாம் சில டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருந்ததா சொல்லுவாங்க. ஏன்னா கிளைமேக்ஸ் வேற மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு. மொத்தத்துல கை கொடுக்கும் கை, தாழம்பூவேன்னு ஒரு பாட்டு வரும், ரொம்ப சூப்பரா இருக்கும். ரஜினியும் ரேவதியும் உள்ள அந்த பாடி லாங்குவேஜ், அவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி, அவங்களுக்குள்ள அந்த ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லாவே இருந்தது. கை கொடுக்கும் கை படத்துல சின்னி ஜெயந்த் மிக முக்கியமான கதாபாத்திரமா நடிச்சிருந்தாரு. சின்னி ஜெயந்துக்கு இந்த படம் ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. அசோக்குமாரோட ஒளிப்பதிவு, ரஜினியோட இயற்கையான நடிப்பும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமா இருந்தது. பொதுவா மகேந்திரன் படம்னாலே ரஜினி ரொம்ப அடக்கி வாசிப்பாரு. மகேந்திரன் சொல்ற
சொல்றபடிதான் அவர் நடிப்பாரு. அதுக்கு உதாரணமா இதுக்கு முன்னாடி வெளிவந்த முள்ளும் மலரும், ஜானி போன்ற படங்களை சொல்லலாம். நல்லவனுக்கு நல்லவன், தர்மத் முடு அப்படின்னு ஒரு தெலுங்கு படம் வருது 1983ல. அந்த படத்தை யாரு நடிக்கிறான்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணமராஜு, ஜெயசுதா இவங்க எல்லாம் நடிக்கிறாங்க. இந்த படத்தை பாக்குற ஏவிஎம் சரவணன் இந்த படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணலாம் நினைக்கிறாரு. எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன், இளையராஜா இசை, ராதிகா ஹீரோயின், ரஜினி ராதிகா, கார்த்திக் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல், விசு வந்து ஸ்கிரீன் ரைட்டர் பிளஸ் படத்துல ஒரு முக்கியமான கங்காதரன் ஒரு முதலாளி கேரக்டர்ல நடிக்கிறாரு. நல்லவனுக்கு நல்லவன் ரியலி இன்னி வரைக்கும் ரஜினி ரசிகர்களால் கொண்டாடப்படுற ஒரு அற்புதமான படம். வச்சுக்கவா ஒன்னா மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா அப்படிங்கிற அந்த பாட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் செட்டப் மாதிரி லைட்டிங் எல்லாம் பண்ணிட்டு ஒரு 200 டெலிவிஷன் செட் வச்சு ரஜினியோட உடம்புல எலக்ட்ரிக் அந்த ஒயர் பல்பு இதெல்லாம் செட் பண்ணி ரொம்ப சூப்பர்பா இருக்கும் அந்த பாட்டு. உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே அப்படிங்கிற பாட்டு. இத வந்து ரஜினியும் ராதிகாவும் பாடுற ஒரு ரொமான்ஸ் டூயட் சாங்ஸ் வச்சுக்கலாம். இந்த சாங்கை வந்து கேரளால எடுக்கணும்னு பிளான் பண்றாங்க. ஆனா அது நடக்கல. டியூ டு ஹெவி ரெயின், பயங்கரமான மழை இருந்ததுனால அது எடுக்க முடியல. தமிழ்நாட்டிலே முட்டுக்காடுன்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால ஒரு படகுத்துறை, அங்க வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த மாதிரி லைட்டிங்ல அந்த பாட்டு எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்ல பாட்டு அது. நம்ம முதலாளி நல்ல முதலாளி அப்படிங்கிற பாட்டு. ரஜினிக்கும் கார்த்திக்குக்கும் இந்த படத்துல ஒரு மோதல் இருக்கிற மாதிரியே சீன்ஸ் வரும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த தொழிலாளிகள்லாம் ரஜினிய பாராட்டி பாடுற மாதிரி ஒரு சாங். அதுல கார்த்திக்கும் வருவாரு. அவரோட ஒரு மோதல் போக்கு இந்த பாட்டுல அவர் காமிப்பாரு. ஆடு நனைஞ்சா அப்படிங்கன்னு சொல்லிட்டு அவர் ரஜினிய வெறுப்பேத்துற மாதிரி சில லைன்ஸ் இருக்கும் அந்த பாட்டுல. அதுக்கு ரஜினி வந்து பதில் சொல்லுவாரு அந்த பாட்டுல. ஆக்சுவலா கார்த்திக் இந்த படத்துல நெகட்டிவ் ரோல்ல நடிக்க மாட்டேன்னு சொன்னாரு. அப்போ வந்து ஏவிஎம் சரவணன் இல்ல நீங்க இந்த ரோல் வந்து ரொம்ப நல்ல ரோல், இது தயவு செஞ்சு பண்ணுங்க, உங்களை ஹீரோவை வச்சு நாங்க இமிடியேட்டா படம் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு 1985 அதுக்கு அடுத்த வருஷமே நல்ல தம்பி அப்படிங்கிற ஒரு படத்தை ஏவிஎம் கார்த்திகை வச்சு ஹீரோவை வச்சு தயாரிச்சாங்க. அன்புள்ள ரஜினிகாந்த் அற்புதமான ஒரு படம், குழந்தைகள் பார்த்து கொண்டாடிய படம், எல்லாருக்குமே பிடிச்ச அன்பான படம். எழுத்தாளர் தூயவன் ஒரு பிலிம் ஃபெஸ்டிவல்ல 1980ல ஒரு பிலிம் ஃபெஸ்டிவல்ல ஒரு திரைப்படம், ஒரு அமெரிக்கன் பிலிம் பாக்குறாரு. அந்த படத்துக்கு பேரு டச்டு பை லவ், டூ எல்விஸ் வித் லவ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படம். அந்த படத்தை பார்த்தோன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. அன்புக்காக ஏங்குறவங்களுக்கும் அந்த படம் வந்து ஒரு பெரிய செய்தியை இந்த நாட்டுக்கு சொல்லிச்சு, இந்த உலகத்துக்கு சொல்லிச்சு. அந்த படத்தை பார்த்த இம்ப்ரெஸ் ஆன தூயவன் அதை தமிழ்ல ரீமேக் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சாரு. டைரக்டர் கே நட்ராஜ் அவர்கிட்ட பேசுறாரு. இளையராஜா மியூசிக், ரஜினி சார் வந்து கே நட்ராஜுக்கும் உள்ள நட்பு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவர் வந்து ஒரு கெஸ்ட் ரோல்ல நடிக்கலாம்னு ஒத்துக்கிறாரு. ஒரு 5 நாள் கால் ஷீட் தரேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 10 நாள் கால் ஷீட் தராரு. ஒரு ஸ்கூலு அல்ல ஒரு 200-300 சில்ட்ரன்ஸ் அவங்கள வச்சு இந்த படம் எடுக்கணும் அப்படின்னு ஸ்கிரீன் பிளே கிரியேட் பண்றாங்க. ரொம்ப நல்லா வந்தது படம், எல்லாரும் கொண்டாடினாங்க. மீனா வந்து நடிச்சாங்க, திரும்பியா நடிச்சாங்க. அதாவது மீனா வந்து அப்ப ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தாங்க. அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் படமா வந்து அமைஞ்சது. முத்துமணி சுடரே வா அப்படிங்கிற பாட்டு ரஜினியும் மீனாவும் ஒரு கார்டன்ஸ்ல ஆடி பாடி பாடுற மாதிரி ஒரு நல்ல பாட்டு. கே ஜே யேசுதாஸ் குரல்ல அந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு. தேன் பூவே பூவே வா அப்படிங்கிற அந்த பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி குரல்ல ரொம்ப நல்லா இருந்தது. கடவுள் உள்ளமே கருணை இல்லமேன்னு லதா ரஜினிகாந்த் பாடிய பாட்டும் இன்னி வரைக்கும் எல்லாருமே கேட்கலாம். கே பாக்கியராஜ் பீ டைம்ல இருந்த காலகட்டம். ரஜினிக்காக அவரு ஒரு சின்ன கெஸ்ட் ரோல், ஒரு டிராமா சீக்வன்ஸ் வரும் அந்த படத்துல. அதுல வந்து கே பாக்கியராஜும் ரஜினி நடிச்சிருப்பாங்க. முந்தானை முடிச்சு, தாவணி கனவுகள், சின்ன வீடு, இப்படி நிறைய படங்கள் நடிச்சு அவரு ரொம்ப ஃபேமஸா இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்துல கே பாக்கியராஜ் இந்த படத்துல ஒரு கெஸ்ட் ரோல் நடிக்க ஒத்துக்கிட்டது ஒரு பெரிய விஷயம். மொத்தத்துல எல்லாருமே பார்த்து ஒரு குடும்பத்தோட பார்த்து அன்பால மகிழ்ந்த ஒரு அற்புதமான திரைப்படம் இந்த அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படம். மேரி அதாலத் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம். தலைவர் கூட ஜீனத் அமன் நடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த படம் 1983ல கன்னடால ஆஷான்ற பேர்ல ரிலீஸ் ஆச்சு. அதுல வந்து அம்பரீஷ் நடிச்சிருந்தாரு. இன்ஸ்பெக்டர் அசோக்ன்ற கேரக்டர்ல மேரி அதாலத் படத்துல தலைவர் ரஜினிகாந்த் நடிச்சிருந்தாரு. ஜீனத் அமன் அவரும் காம்பினேஷன் சாங்ஸ் எல்லாமே வந்து மேரி அதாலத் வந்து சூப்பர்பா இருந்தது. இது தலைவருக்கு ஒரு ஆவரேஜான வெற்றி படமா அமைஞ்சது. தமிழ்ல வந்து இத வீட்டுக்கு ஒரு நல்லவன் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கங்குவா ராஜசேகர் டைரக்ட் பண்ண இந்த படம் ஏற்கனவே தமிழ்ல வெளிவந்த மலையூர் மம்புட்டியான் என்ற படத்தோட ஒரு ரீமேக் தான் இந்த கங்குவா. இதுல வந்து பப்பி லஹரி வந்து மியூசிக் போட்டிருந்தாரு. இந்த படத்துல அம்பரீஷ்
கபூரி, சுரேஷ் ஓப்ராய், காதர் கான், ஷபானா ஆஸ்மி, இப்படி நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. கங்குவா வந்து தலைவருக்கு ஒரு வெற்றி படமா ஹிந்தியில அமைஞ்சது. ஜான் ஜானி ஜனார்தன் தமிழ்ல வெளிவந்த 3 முகம் திரைப்படத்தை இயக்குனர் டி ராமராவ் ஹிந்தியில ரீமேக் பண்றாரு. அந்த படத்துக்கு தான் பேரு ஜான் ஜானி ஜனார்தன். 3 விதமான கெட்டப்ல சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினி நடிச்சு அட்டகாசமா தூள் கலப்பிய ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஹிந்தி படம் இந்த ஜான் ஜானி ஜனார்தன். இந்த படத்துல ரத்தி அக்னிஹோத்ரி, பூனம் தில்லான், காதர் கான், தியாகராஜன் இவங்க எல்லாமே நடிச்சிருந்தாங்க. லட்சுமிகாந்த் பியாரிலால் இசையமைச்சிருந்தாரு. மொத்தத்துல ஜான் ஜானி ஜனார்தன் தலைவரோட வெற்றி படத்தோட வரிசையில மிக முக்கியமான படம். 1984ல தலைவர் நடிச்சு வெளிவந்த இந்த 8 திரைப்படங்களுமே நான் விழுப்புரம் சாந்தி தியேட்டர் மற்றும் முருகா தியேட்டர்ல தான் அதிகமா பார்த்திருக்கேன். ஒரே ஒரு படம் மட்டும் ஜான் ஜானி ஜனார்தன் மட்டும் நான் பாண்டிச்சேரியில ஜீவா திரையரங்குல பார்த்தேன். மொத்தத்துல இந்த காலகட்டத்துல வந்த திரைப்படங்கள் எல்லாமே ரஜினி திரையில தோன்ற எல்லா நேரங்களிலுமே ரசிகர்கள் கரகோஷம் எழுப்பி கொண்டாடி லாட்டரி சீட்டு துண்டுகளையும் சில்லறை காசுகளையும் திரையில தூக்கி எறிஞ்சு விசில் அடிச்சு கொண்டாடிய அந்த அனுபவம் இளம் வயதில் திருவனா இருந்த காலகட்டத்துல எனக்கு இதெல்லாம் இன்னி வரைக்கும் இந்த மெமரிஸ் வந்து மறக்கவே முடியாம என்னோட நினைவுல இருக்கு. இந்த படத்தெல்லாம் நீங்களும் பார்த்திருப்பீங்க. உங்களோட அந்த அனுபவங்களை என் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல. தலைவர் ரஜினிகாந்த் ஒரு சாதாரண நடிகர் அல்ல. அவர் நமக்கெல்லாம் ஒரு முன்னோடி, ஒரு முன்னுதாரணம், ஒரு சிந்தனையாளர். இந்த குறிப்பிட்டுள்ள இந்த வீடியோல நான் பேசியிருக்கிற இந்த படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் மிகவும் ஃபேவரட்டான படம் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல குறிப்பிடலாம். என்னோட அடுத்த வீடியோல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.